ஹலோ நண்பர்களே, நெல்லை 72 ப்ரோமோட்டர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கி நாம் நெல்லை மாவட்டம் பேட்டையில் பிரம்மாண்டமான முறையில் கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா கார்னர் பிளாட்டில் 4.40 சென்ட், அதாவது 33.75 57 இந்த அளவில் உள்ள பிளாட்டில் டபுள் பெட்ரூம் போட்டு நல்ல பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய அளவில் ஃப்ரண்டில் போர்ட்டிகோ போடப்பட்டிருக்கு. நல்ல ஒரு பெரிய காரு ப்ளஸ் ஒரு 4 பைக்கு நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய அளவில் காற்றோட்டமான முறையில் கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோரு நிலையிலிருந்து எல்லா ஜன்னல்களுமே தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அந்த வீட்டு உள்ளே போய் பார்க்கலாம். கூடுதலாக இந்த வீட்டில் போர் வாட்டர் ஃபெசிலிட்டி மற்றும் கவர்மெண்ட்டு குடி தண்ணீர் ஃபெசிலிட்டியும் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ஹால் சைஸு பார்த்திங்க அப்படின்னா 17x17 நல்ல பெரிய சைஸில் ஹால் போட்டிருக்காங்க. வீடு முழுவதுமே ஃபால் சீலிங் ஒர்க்கு நல்ல அருமையான முறையில் டிசைனிங் முறையில் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி டோட்டலாக கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமுமே உங்களுக்கு கலர் லைட்ஸ் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வகையில் சுற்றிலும் நல்ல ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓப்பன் கிச்சன் ப்ளஸ் ஓப்பன் டைனிங் ஹால் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சன் முழுவதும் கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கபோர்டு செட்டப் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். நல்லா அட்ராக்டிவாக பிங்க் கலரில் லேடிஸுக்கு பிடிச்ச கலரில் அந்த கிச்சனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கபோர்டு செட்டப்பில். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலமாரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஓப்பன் டைனிங் ஹாலை தான் பார்த்துட்ருக்கோம். ஹால்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஹாலுக்கு ஃப்ரண்டில் உங்களுக்கு கிச்சன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டிவி யூனிட் மாட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக நம்ம ஃப்ரண்டு கதவுக்கு நேராக ஆப்போசிட்லேயே உங்களுக்கு அந்த டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூமு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 15x10 அந்த பெட்ரூம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பெட்ரூமும் உங்களுக்கு முழுக்க கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விசாலமான அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஜன்னலும் இன்னொரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஜன்னலும் நல்ல காற்றோட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாம் இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமை பார்க்க போகிறோம். நம்ம ஓப்பன் டைனிங்கும் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பெட்ரூமுக்கும் நடுவில் தான் மாடிக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஸு கட்டப்பட்டிருக்கு. அடுத்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் நாம் இப்போ நிற்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16x10. இந்த பெட்ரூமில் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி 2 பக்கம் ஜன்னல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு நல்ல விசாலமான முறையில் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல அருமையான கலரிங் தேர்வு செய்யப்பட்டு அந்த டைல்ஸு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பேசனும் டாய்லெட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேர் கேஸுக்கு கீழே வீட்டோட பின்பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு வழி விட்டுருக்காங்க. வீட்டை சுற்றியும் உங்களுக்கு நடந்து வரக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் விட்ருக்காங்க. 5 அடி அளவுக்கு உங்களுக்கு வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வாலும்
கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாம் அப்போ வீட்டோட மொட்டை மாடியை போய் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடியிலேருந்து பார்த்தாலே தெரியும், அதிகமான அளவு சுற்றுச்சூழல் குடியிருப்புகள் உள்ள பகுதியாக இருக்குது. அந்த குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்திங்கன்னா பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி பேட்டையில் பிரதான எம்டிடி காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ITI இருக்குது. பேருந்து நிறுத்தங்கள் எல்லாமே இந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸும் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி இந்த வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்கிறத நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் பார்த்திங்கன்னா தார் ரோடு போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட பாதாள சாக்கடை வசதியும் அந்த கனெக்ஷனும் உங்களுக்கு இந்த வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டுக்கு வெளியே போய் சுற்றி உள்ள இடங்களெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீட்டோட ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அடி அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க. சைடில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு வீட்டோட பைப் லைன்கள்லாம் உட்காந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடில் உள்ள ஒரு காரிடோரில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு டாய்லெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாய்லெட்டை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த வீடை வாங்கக்கூடியவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் கலர் பண்ணுறதுக்காக இந்த வீடு முழுவதும் பெயிண்டிங் பண்ணாமல் மட்டி பெயிண்ட் மட்டும் அடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பால் சீலிங்லேயும் பெயிண்டிங் அடிக்காமல் இருக்குது. ஒருவேளை யார் வாங்குகிறாங்களோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலரிங் பெயிண்டிங் அடித்து கொடுக்கப்படும். இந்த வீடை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இந்த வீடை நீங்கள் பார்க்க விரும்பினாலோ இந்த வீடியோவில் ஓடக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களை அழைச்சிட்டு வந்து காமிச்சிருவோம். இதே மாதிரி தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட வீடுகள், வீட்டு மனைகள், தோட்ட மனைகளோட வீடியோக்களை கண்டு மகிழ்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட இதே மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள்.